அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம் தேர்விற்காக தினசரியாக இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் 30 கேள்விகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக 2025 நம்முடைய இலக்கு, நம்முடைய கனவு நனவாக வேண்டுமென்றால் தினசரியாக வாரத்திற்கு குறைந்தது 2 தேர்வுகளாவது எழுதி பார்க்க வேண்டும். நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா தினசரியாக இலவச தேர்வில் 30 கேள்விகள் வாரத்திற்கு தினமும் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 தேர்வுக்காக டெஸ்ட் பேட்ச் வித் டிஸ்கஷன் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மிக குறைந்த கட்டணத்தில் ஆன்லைனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்காங்க. இந்த தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதே போல் டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, கீழ்கண்டவைகளில் எந்த ஒரு பண்டிகை சிக்கிம் மாநில பண்டிகையுடன் தொடர்புடையது? எந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநில பண்டிகையுடன் தொடர்புடையதுன்னா சிவப்பு பாந்தா பண்டிகை. கேள்வி 2, ஆமுக்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். கேள்வி 3, புத்த சமயத்தில் வினய பிடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன? புத்த சமயத்தில் வினய பிடகா கோட்பாட்டின் உள்பொருள் அகிம்சை. கேள்வி 4, இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் முகமது பின் காசிம். கேள்வி 5, தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தை பாதுகாப்பது பட்டேல்னு சொல்லுவாங்க, பாட்டீலுடைய பொறுப்பாக இருந்தது. கேள்வி 6, கீழைத்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன? கீழைத்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் மாறாத சமூகம். கேள்வி 7, எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வகை செய்தது? டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. வகை செய்தது சிந்தியர் சமூகம் தான் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வகை செய்தது. கேள்வி 8, பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து எது? பௌத்தம் பார்த்தீங்கன்னா புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது. கேள்வி 9, குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது? 4 கூற்றில் எது தவறுனா அரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார். அரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலராக கிடையாது. ஸோ 2வது கூற்று தவறு. மற்ற 3 கூற்றும் சரியாக இருக்கும். நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி உருவங்கள் காணப்படும். சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறது. இந்த அலகாபாத் தூண் அசோகர் கல்வெட்டை பொறித்தவர் தான் அரிசேனர் வருவார். ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கிறது, அதுவும் சரி. அப்போ குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 10, தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம். தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் பக்ரைனின் தீவு. கேள்வி 11, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைந்தது? மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அசோகரின் அகிம்சை கொள்கை இராணுவத்தை வலுவிழக்க செய்து நிர்வாகம் வலுவிழக்கும் வழிவிட்டது. மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அசோகருடைய அகிம்சை கொள்கை தான். அது என்ன? அகிம்சையை பின்பற்றும் போது கலிங்க போருக்கு பிறகு இராணுவத்தை வலுவிழக்க செய்யும், மேலும் நிர்வாகம் வலுவிழக்க செய்ததன் காரணமாக தான் மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடையும். கேள்வி 12, முகமது கவானை பற்றியதில் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? 4 கூற்று கொடுத்திருக்காங்க. 1, 2ஆம் அலாவுதீன் அகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். 2, இமாயின் காலத்தில் இவர் முதல் மந்திரியாக இருந்தார். 3, முகமது கவான் ஒரு அபாக்கி. 4, 1481ஆம் ஆண்டு சுல்தானால் முகமது கவான் தூக்கிலிடப்பட்டார். அப்போ முகமது கவானை பற்றிய கூற்றுகளில் சரியானது இவை 4மே சரிங்க. முகமது கவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் அலாவுதீன் அகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றவராக இருந்திருப்பார். இமாயின் காலத்தில் இவர் முதல் மந்திரியாக இருந்தார். முகமது கவான் ஒரு அபாக்கி ஆவார். 1481 சுல்தானால் முகமது கவான் தூக்கிலிடப்பட்டார். இங்கே சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 13, கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எது? சிந்து சமவெளியை பொறுத்தவரையும் சிந்து முழுவதும் இருந்தது, தெற்கு பஞ்சாப் பலுசிஸ்தான் வரை இருந்தது. இதில் நாகரிக கலப்பரப்பில் அளவு பற்றிய தவறானது கங்கை சமவெளின்னு தந்திருக்காங்க. கங்கை சமவெளி வட இந்தியாவில் இருக்கும். அப்போ சிந்து சமவெளி பண்பாடு பற்றிய கூற்றுகள் தவறானது ஆப்ஷன் டெல்லி.
கேள்வி 14. பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டதுன்னா சமஸ்கிருத மொழி. கேள்வி 15. யார் புத்த ஜாதக கதைகளையும் பைபிளையும் ஒப்பிட்டு இயேசுவின் வாழ்வினையும் புத்தர் பற்றிய சம்பவங்களையும் ஆய்ந்தார்? யார் பார்த்தீங்கன்னா புத்த ஜாதக கதைகளையும் பைபிளையும் ஒப்பிட்டு இயேசுவின் வாழ்வினையும் புத்தர் பற்றிய சம்பவங்களையும் ஆய்ந்தார்னா மௌரிஸ் விண்டர்னிட்ஸ். கேள்வி 16. டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? டெல்லி சுல்தான் அஸ்வபதி, அதாவது குதிரைகளின் தலைவர் என்று அழைக்கப்பட்டார். கேள்வி 17. எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது? ஸோ முதல்ல இந்தியாவில் விதவை தீக்குளிக்கிறது யாருடைய ஆட்சி காலம்னா குப்தர்கள் காலத்தில் தான் தீக்குளிப்பு நடைபெற்றிருக்கும். கேள்வி 18. மாவல் என்பதன் பொருள் என்ன? மாவல் என்பதன் பொருள் சூரியன் மறையும் பகுதியை குறிக்கும். மாவல்னா சூரியன் மறையும் பகுதி. கேள்வி 19. கோவாவை போர்த்துகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார்? கிருஷ்ணதேவராயர். கோவாவை போர்ச்சுகீசியர்களை கைப்பற்றி தலைநகரமாக 1510 மாற்றியிருப்பாங்க. அப்போது விஜயநகர அரசராக இருந்தவர் கிருஷ்ணதேவராயர். கேள்வி 20. சொருப்கானா என்ற சொல் எதை குறிக்கின்றது? சொருப்கானா என்ற சொல் நாணய சாலையை குறிக்கின்றது. கேள்வி 21. சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் எது? சிந்து சமவெளி மக்களினுடைய மிக முக்கிய தொழிலாக இருந்தது விவசாயம். கேள்வி 22. டப்கத் ஐ நசிரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? டப்கத் ஐ நசிரி என்ற நூலின் ஆசிரியர், இது தப்கத்னு கூட இருக்கும் புத்தகத்தில், டிரான்ஸ்லேட்டர் அது மாதிரி இருக்குது. டப்கத் ஐ நசிரி என்ற நூலின் ஆசிரியர் மின்னஜ் உஸ் சிராஜ். கேள்வி 23. எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது? எந்த புத்தகம் புத்த மதத்தினுடைய 4 புனித உண்மைகளை விளக்குதுன்னா பிடகோபதேசா என்ற புத்தகம், பிடகோபதேசா புத்தகம். கேள்வி 24. முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார்? முதல்ல கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியா கொண்டு வந்தவர் புனித தாமஸ். கேள்வி 25. விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? யுவராஜா பட்டாபிஷேகம். கேள்வி 26. ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார்? ஆலம்கீர் நாமாவை இயற்றியது முகமது காசிம். கேள்வி 27. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது? டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை இக்ததாரி. கேள்வி 28. சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார்? சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சி செய்த போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனராக இருந்தவர் சர்ஜான் மார்ஷல். இந்திய தொல்பொருள் எப்போ அந்த அமைப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1861. அதே தமிழ்நாடு தொல்பொருள் நிறுவப்பட்டது 1961. கேள்வி 29. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டன. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவை மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கும். கேள்வி 30. அமீர் குஸ்ரு இந்திய கிளி என்று அழைக்கப்படுகிறார். இந்திய கிளி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா இந்திய கிளி என்று அழைக்கப்படுபவர் அமீர் குஸ்ரு. இவர் பார்த்தீங்கன்னா எந்த நகரத்தை 2ஆம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார்? டெல்லி நகரத்தை தான் 2ஆம் சொர்க்கம் என்றும் மிக சிறந்த நிதி பரிபாலன மையம் என்றும் குறிப்பிட்டார். யார் சொல்லியிருப்பாரு? அமீர் குஸ்ரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினசரியாக 30 கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கு. இந்த 30 கேள்வியுமே ஹிஸ்ட்ரியிலிருந்து பார்த்த இந்த 30 கேள்வியுமே ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் பல்வேறு தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வாக நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் சிலபஸ் சிறு வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்குது எல்லா பகுதியிலிருந்தும். அதில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் குறிப்பாக வரலாறு பகுதியில் எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாருன்னா முழுக்க சிலபஸ் படி தான் கேட்குறாங்க. நமக்கு ஸ்கூல் புக்ஸில் அப் டு 12th வரை இருக்கக்கூடிய வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய சிலபஸ் எப்போவுமே
நம்ம ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட்டுக்கு அழகு என்னென்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் படிக்கும்போதும் சரி எதை படித்தாலும் சரி சிலபஸ் படி நீங்கள் முதல்ல படிக்கணும். முதல்ல அதுக்கு என்ன பண்ணால் சிலபஸ் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கணுங்க. ஒரு பென் எப்படி பாக்கெட்டில் நம்ம வச்சுட்டே இருப்போங்களோ தொடர்ந்து, அதே போல் சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும். ஒவ்வொரு சிலபஸ் ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்து தெளிவாக படிக்கணுங்க. நீங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தை முழுமையாக படித்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி தேர்வு எழுதிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான காலம் நெருங்கி கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ஜிஎஸ் பகுதியில் 100 கேள்வி இருக்குது. மேத்ஸை விட்டுருங்க, மேத்ஸு கரண்ட் அஃபேர்ஸை விட்டுங்க. மீதி ஒரு 60 கேள்வியிலேருந்து 70 கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 60 கொஸ்டின்ஸும் 60 கொஸ்டின்லேருந்து குறையாமல் 55 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் இருக்கும். அது டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக 10th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, எல்லா கொஸ்டின்ஸும் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் சிலபஸ் ஏரியாவில் கவர் ஆகுதுங்க. மிஞ்சி போனால் 2லேருந்து 3 கொஸ்டின் வந்து வெளியிலேருந்து கேட்கலாம், இல்லை அவுட் ஆஃப்லேருந்து அந்த சிலபஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் ஹையராக கேட்கலாம். மீதி நம்ம கையில் எல்லா டாப்பிக்லையும் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை முழுமையாக படிக்கும்போது 100% நமக்கு ரிசல்ட்டை வந்து நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. முதல்ல மெட்டீரியல் தேடாமல் பள்ளி பாடப்புத்தகங்களை குறிப்பாக 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் அதை வந்து 10th குரூப் இருக்குன்னா அந்த பேஸில் ஹிஸ்ட்ரி ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை முதல்ல கவர் பண்ணுங்கள். இப்படி குரூப் 4க்கும் சரி குரூப் 1க்கும் சரி எல்லாமே பள்ளி பாடப்புத்தகங்களை 95% கவர் ஆகுங்க. மீதி வரக்கூடிய இந்த 5 கேள்வியை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. பள்ளி பாடப்புத்தகத்திலேருந்து ஒரு தேர்வு கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் தவறு செய்யவே கூடாது. எக்காரணம் கொண்டும் தெரிஞ்ச கொஸ்டினை தவறு செய்யவே கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினை 1 தவறு பண்ணிவிட்டு தெரியாத கொஸ்டினை 10 ஆன்சர் பண்ணாலும் ரிசல்ட் வராதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு தேர்வும் இந்த 30 கேள்வியும் நீங்கள் சரியாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு 7 21 210 கொஸ்டின். அப்போது ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாக 100% உங்களுடைய உழைப்பு வீண் போகவே போகாது. நம்முடைய இலக்கு 2025 அரசு பணியை கனவை நனவாக்கணும். அதற்கு தொடர்ந்து வந்து ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு பக்கபலமாக தொடர்ந்து இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.